ओम लूम लघवाराहि लूम उन्मत्त वैरविवादाभ्यां स्वाहा 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 अस्मिन् लघवारादेन्दिकायै इथं नमः அதனை தொடர்ந்து நவக்கிரக ஹோமங்களானது ஆரம்பமாக உள்ளது. நவகிரகங்களே பிரதானமாக மத்தியமத்தில் இருக்கக்கூடிய பகவான் சூரிய பகவான். நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா சூரிய சந்திரன் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூரிய பகவான் நமக்கெல்லாம் தேக புஷ்டியையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய அனுகிரகம் குறைவாக இருந்தால் கண் சம்பந்தமான வியாதிகளானது இருக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தினுடைய வீடு யார் அப்படின்னா சிம்மம். அப்ப இந்த சிம்ம ராசி வீட்டினுடைய அதிபதியா இருக்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரிய பகவான் நமக்கு நேற்ற சௌக்கியத்தெல்லாம் கொடுக்கணும், சரீரத்தில் கூடிய வியாதியெல்லாம் குணமாகணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. தேக புஷ்டியையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சிம்மராசியெல்லாம் உச்சம் பெறக்கூடியவங்களா இருக்கப்படும் பொழுது அரசாங்கத்துல ஒரு நல்ல உத்தியோக நிலையானது ஏற்படும். அவங்களுடைய பேச்சு மரியாதைக்கு ஏற்படக்கூடிய வகையில் அமையும். அப்படிப்பட்ட சூரிய பகவான் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவருக்கு பிரித்தமான தானியம் கோதுமை. நமக்கு தீர்க்க ஆயுள் அபிவிருத்தியும் வேணும், தேக புஷ்டி தேக ஆரோக்கியம் வேணும், கண் சம்பந்தமான வியாதிகள்லாம் நிவர்த்தியா இருந்து சூரிய பகவான் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவருக்கு பிரித்தமான கோதுமை தானியத்தினால போவோம் பிரார்த்தனை. ஓம் அஸ்மத்பஜாதவித்மஹே வாசவர்ணாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் ஸ்வாஹா சூர்யாய ஸ்வாஹா சூரிய கிரக தேவதாப்ய ஸ்வாஹா. சூரிய பகவானுடைய அதிதேவதையா இருக்கக்கூடியது யாருன்னா ருத்ரன் தான், சிவன் தான். அவரே மனசால பிரார்த்தனை பண்ணுகிறது. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய ஸ்ரீயம்பகாய திரிபுராந்தகாய त्रिकालाग्निकालाग्निकालाग्नि रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः. धम्मकेशाय विद्महे वाक्विशुद्धाय धीमहि तन्नो शिव प्रचोदयात्. अधिदेवता प्रत्यधिदेवता सवितेभ्य सूर्यग्रह देवताभ्य स्वाहा. அதை தொடர்ந்து சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர கிரகம், மாதாகாரகன் அப்படின்னு பேரு. இவருடைய அனுகிரகங்கள் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்தாலும் அவருடைய சந்திரன் எந்த வீட்டுல இருக்காரோ அதனுடைய அடிப்படையில நம்ம நல்ல நாள் நமக்கு அனுகூலமாக இருக்கு, தாராபலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான தாராபலம் சந்திரபலம்லாம் இருக்கான்னு பார்த்துதான் அந்த சுபகாரியங்கள் நம்ம செய்வோம். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்தை இன்னைக்கு சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தோடு இருக்காரு அப்படின்னா காத்தால 1:30 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரமும் இப்ப விசாக நட்சத்திரத்தோட சேர்ந்திருக்க. அப்படிப்பட்ட சந்திர பகவான் நமக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கணும். அது மட்டும் மனோகாரகன்னு பேரு. நமக்கு சந்தோஷ பிராப்தத்தை தரக்கூடியவர் சந்திர பகவான் தான். அதனாலதான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லும் போது சந்திரன் மறைக்கப்படும் பொழுது நமக்கு என்ன நடக்குது, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப சந்திராஷ்டமனால நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயில்ல போய் அமைதியான முறையில தியானம் பண்ணலாம். அவ்வாறு தியானம் பண்ணப்படும் போது நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்கும், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளையும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் வாசனை பொருந்தியதாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனாலதான் வீட்டுல பூஜை அறையில நம்ம என்ன பண்றோம், வாசனை ஊதுபத்திகள் சாம்பிராணி எல்லாம் போடுறதுக்கு காரணம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். அந்த ஸ்மெல்லே ஒரு ப்ரெசண்டா இருக்கும், மன அமைதியா இருக்கும். இதே ஒரு துர்நாற்றமா இருந்துச்சுன்னா நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்ப சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா நல்ல ஒரு வாசனை பொருந்திய இடமாக இருக்கணும். அதனால சந்திர பகவானை மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. நல்ல மனோகாரகம் சந்தோஷம் மன பிராப்தத்தை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. பத்மத்வஜாதே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத் ஸ்வாஹா சோமக்ரஹ தேவதாப்ய ஸ்வாஹா சோமக்ரஹ தேவதாப்ய ஸ்வாஹா. சந்திரனுடைய தேவதையா இருக்கக்கூடியது அம்பாள் தான், கௌரி. அதனால அம்பாளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதனாலதான் பௌர்ணமி நாள்ல அம்பாள் வழிபாடு பௌர்ணமி எல்லா கோயில்களையும் பௌர்ணமி பூஜை விசேஷமா கொண்டாடுற காரணம் அதுதான். அப்படிப்பட்ட சந்திர பகவான் கடகராசினா அவருடைய வீடு. அதனால நல்ல மனோகாரக நிலையை நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
अंबिकाय स्वाहा अधिदेवता प्रत्यधिदेवता नक्षत्र देवताभ्य सोमग्रह தேவதாபிய ஸ்வாஹா. அடுத்து அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அங்காரகன் பேரு. அவருடைய அதிதேவதையா இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் முருகப்பெருமான். சத்ருக்களினுடைய தொல்லைகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட தன்மையை ஃபுல்லா சத்ரு சங்கார மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது. வீடு கட்டாமல் இருக்கக்கூடியவங்கலாம் வெகு விரைவில் வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்ணிக்காங்க. இடம் வாங்காதவங்கலாம் கூடியவரோடு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்காங்க. கட்டிட அபிவிருத்திகள்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதேனும் பிரச்சனை இருக்கிறவங்களாம் செவ்வாய் பகவான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஜாதகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷங்கள் செவ்வாய் பார்வையெல்லாம் இருந்ததுன்னா முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அல்லது அங்க இருக்கக்கூடிய சன்னதிகள்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு சிகப்பு ஜாக்கெட் பிட்டுல சிகப்பு துணியில துவரம்பருப்பு அதுல காணிக்கையெல்லாம் போட்டு துவரம்பருப்பு சேர்த்து முடிச்சு போட்டு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட சுவாமிகிட்ட வைக்க சொல்லி கொடுத்துடணும். துவரம்பருப்பு தானமாக கொடுக்கப்படும் பொழுது செவ்வாய் பகவானுடைய பார்வையும் செவ்வாய் தோஷமும் விலகும் என்பது ஜோதிட சாஸ்திரங்கள். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவருக்கு பிரித்தமான தானியம் முழு சுவரை, அந்த சுவரையினால போகும். தன்னோ அங்காரக தேவதாப்ய ஸ்வாஹா சுப்பிரமணிய தேவதாப்ய ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாப்ய சுப்பிரமணிய தேவதாப்ய ஸ்வாஹா அங்காரகாத ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக புத பகவான் வித்யாகாரகன் பேர். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும் அப்படின்னம்னா புத பகவானுடைய அனுகிரகம் வேணும். மிதுன ராசி கன்னியா ராசி தான் புத பகவானுடைய வீடு. அப்படிப்பட்ட புத பகவான் யாரு அப்படின்னா சாட்சாத் பெருமானுடைய ரூபமா இருக்கக்கூடியவர். பெருமாள் தான் வித்யா தத்துவத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அதற்கு தகுந்தாற் போல பலனை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட புத பகவான் குழந்தைகள்லாம் கல்வி கேள்விகள் சிறந்த விளங்கணும், சமயோஜித புத்தியானது இருக்கணும் அப்படின்ட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. அவருக்கு பிரித்தமான தானியம் இந்த பச்சை பயிறு. அந்த பச்சை பயிறுனால போகும். தன்னோ புத பிரச்சோதயாத் ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாப்ய புதக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா புதாய ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் பிரகஸ்பதினு பேரு. இவர் வடக்க பார்த்து இருப்பார். அப்படிப்பட்ட பிரகஸ்பதி நமக்கு என்ன தருவார்னா கௌரவ தன பிராப்திய தருவார். நம்ம என்னென்ன கேட்கிறோமோ எல்லாம் கொடுப்பார். ஆனா கல்வியும் கொடுப்பார். எல்லா விஷயத்துக்கும் அவர் பார்த்தாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட பகவான் யாரு அப்படின்னா குரு தான். கூ அப்படின்னா பாவம், ரூன நீக்கக்கூடிய குரு பார்த்தாலே நம்மளுடைய பாவம் எல்லாம் போயிடும். அதனாலதான் சன்னதியில போய் தட்சிணாமூர்த்திக்கு நேருக்கு நேரம் நிற்பார். தட்சிணாமூர்த்தின்றது தென்முக கடவுள், தெக்க பார்த்துருப்பார். ஆனா நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு பேர் தான் பிரகஸ்பதினு பேர். ஒரு வடக்க பார்த்து இருப்பார். அதனாலதான் வடமூலே. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு கீழே இருப்பார். அதனால பாட்டே இருக்கு, கல்லாலில் உடையமர்ந்து நான் மாதிரி ஆரங்க முதல் கற்ற கேள்வி. வடமூலே அப்படின்னா வடம் அப்படின்னாலே ஆலமரம்னு அர்த்தம். அந்த ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. அவரு குரு தான். அவர் சிவபெருமானுடைய ரூபம். இவர் கிரகங்கள்ல இருக்கக்கூடிய பிரகஸ்பதி, தேவகுருன்னு பேர். அதனால கௌரவ தனம், பிராப்திய தனம், குழந்தைகள் கல்வி கேள்விகள் சிறந்த விளங்கும், மனதில் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு பிரித்தமான தானியம் கொண்டக்கடலை. அந்த கொண்டக்கடலைனால போகும். தன்னோ குரு பிரச்சோதயாத் ஸ்வாஹா பிரகஸ்பதி தேவதாப்ய ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாப்ய குரு தேவதாப்ய ஸ்வாஹா. தனுராசி மீனராசி தான் அவருடைய வீடாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக கலத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் என்னென்னலாம் நமக்கு தருவார் அப்படின்னா தன கனக வஸ்து வாகனம் வஸ்திரம். வஸ்திரத்தையும் கொடுப்பார், வாகனத்தை கொடுப்பார், பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார், எல்லாத்தையும் கொடுப்பார். அப்ப அவர் சரியான இடத்துல அமையல அப்படின்னா எல்லாத்தையும் அவர் வாங்கிக்குவார். அப்ப அசுர குருவாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சுக்கராச்சாரியர். அதுதான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு தான் வெள்ளிக்கிழமை தோறும் என்ன பண்றோம், அம்பாள் கோயில்ல போய் தான் வெள்ளிக்கிழமை பார்த்தா அம்பாள் கோயிலுக்குள்ள கூட்டமா இருக்கு. என்ன காரணம்னா
தன கனக வஸ்து வாகனம் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தரக்கூடியவர் அவர். நம்மளுடைய ஜாதகத்துல 20 வருஷம் சுக்கிரதசை நடக்கும். அப்ப பணம் கொட்டுமா அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினையை பொறுத்து அது நடக்கும். விரைய செலவும் இருக்கும், பணம் நிறைய இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு இனிப்பா ஒன்று சாப்பிடலாம், பணம் நிறைய இருக்கும்னா ஒண்ணுமே சாப்பிட முடியாது. அப்ப அந்த மாதிரி ஆசை எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட தன்மை உடையவர் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானுடைய அதிதேவதையா இருக்கக்கூடியது யாருன்னா லக்ஷ்மி இந்திரன். அதனால எல்லாருடைய கிரகத்திலையும் தன கனக வஸ்து வாகனம் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு மனசால சுக்கிர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவருக்கு பிடித்தமான தானியம் ராஜ மொக்ஷை, அந்த மொக்ஷ பயிர்னால போகும். ஓம் தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா சுக்ரக்ரஹ தேவதாத்ய ஸ்வாஹா சுக்ராய ஸ்வாஹா அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாத்ய சுக்ரக்ரஹ தேவதாத்ய ஸ்வாஹா சுக்ராய இதம் நமஹ. அதற்கு அடுத்தபடியா நவகிரகங்கள்லையும் சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான். 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்னைக்குமே நவகிரகங்களை சனீஸ்வரன் விட்டு பார்க்கவே மாட்டாங்க. இந்த சனி பயிற்சி அன்னைக்கு நவகிரகத்துல பார்த்தோம்னா சனீஸ்வரன்கிட்ட போய் ஓரமான்ட்டு ஐயா கொஞ்சம் பாருங்க 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 அப்படின்ட்டு எல்லாரும் நிக்கிறான். அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆயுள்காரகன்னு பேர். நமக்கு ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது அவர் தான். நீதிமான்னு பேர், மந்தன்னு பேர், மந்த சிரேஷ்டன்னு பேர், சாயாபுத்திரன்னு பேர், சர்வாபிட்ட பிரதாயினே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். சனி கொடுப்பார், எவர் தடுப்பார். அவர் கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது, அவர் தடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் கொடுக்க முடியாது. வாகனங்களுக்கு எல்லாம் போகப்படும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய உபாதை எல்லாத்துக்கும் காரணம் விபத்துக்கெல்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் அவருடைய அனுகிரகம் தான். அப்போ அவரை மனசால நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். தீர்க்க ஆயுள்காரகன்னு பேர், குரோதகரன்னு பேர், வித்யா ஸ்வரூபன்னு பேர், சோஸ்திர கம்யம் சோஸ்திரம். அவரை புகழ்ந்து பாடணும்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, மைண்ட்ல வச்சுக்குவார். அவர் அப்படிப்பட்ட தன்மை உடையவர், நீதிமானாக இருக்கக்கூடியவர், கல்வியும் தருவார், எல்லா சகலமும் தரக்கூடியவர் சனி பகவான் தான். நம்மளுடைய கர்மாவையும் கணக்கு வச்சுக்குவார், நம்மளுடைய கணக்கை எழுதுறது அவர் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் கூடிய தானியம் திலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு, அந்த எள்ளுனால நமக்கெல்லாம் தீர்க்க ஆயுள் அபிவிருத்தியானது இருக்கணும். சாமி சனி பயிற்சி ஆயிருக்கு, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. சரி, ரிஷபராசி சூப்பரா போட்டிருக்காங்க சாமி அப்படின்னு சொல்லுவா. ஆனா இருக்கும், அது எதற்கு காரணம்னா அவரவர்களுடைய கர்ம வினைப்படி நடக்கும் எல்லாமே. அதனாலதான் ஜாதகத்துல மேல முதல் வார்த்தையே அதுதான், ஜனன ஜென்ம சௌக்கியானா வர்தினிக்குள்ள சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானா லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்லோகம் எல்லாருடைய ஜாதகத்துல நோட்டையும் எடுத்து பார்த்தேன்னா அந்த ஸ்லோகம் இருக்கும், அந்த வாக்கியம் இருக்கும். ஜனன ஜென்ம சௌக்கியானா வர்த்தினிக்குள்ள சம்பதம். ஜனன ஜென்ம சௌக்கியானா போன ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களை வைத்த இந்த ஜென்மம், அதனுடைய விட்டவரை தொட்டவரை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது. அப்புறம் ஏன் நம்ம சாமி கும்பிடணும், அனுபவிக்கிறது தான். ஏன் சாமி கும்பிடணும்னா அந்த கர்ம வினைய சுவாமி என்ன பண்ணுவாரு, குறைச்சிடுவார், அந்த வழி இல்லாம பண்ணிடுவார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது. அது மாதிரி வர்றத அனுபவிக்கணும், ஆனா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு இல்லாம அதை நிவர்த்தி பண்ணிடுவார். அப்படிப்பட்டவர் தான் அந்த சனி பகவான். நமக்கெல்லாம் தீர்க்க ஆயுள் அபிவிருத்தியானது இருக்கணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அந்த ராசிகள்ல சில ராசிகளுக்கெல்லாம் நல்லா இல்லைன்னு போட்டிருப்பாங்க ஜாதக ரீதியாக. ரிஷபராசி நல்லா இருக்கு, மிதுன ராசி நல்லா இருக்கு, கடகராசிக்கு அஷ்டமச்சனை விலகெடுத்து டாப் லெவலில் 95% ஓ அப்படின்னு சந்தோஷம் எல்லாத்துக்குமே இருக்கும். உண்மைதான், நல்லதையும் கொடுப்பார். அடுத்து வர்றாரு குரு, ஜென்ம குருவா வருவார். அதனால குரு எல்லாத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த போல சிம்மராசிக்கு அஷ்டமச்சனியானது நடந்து கொண்டே இருக்கிறது. இது 7.5 வருடங்கள்ல அனுபவிக்கக்கூடியது 2.5 ஆண்டுகள்ல அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். என்ன அப்படின்னா வாழ்க்கைனா என்னன்றதை புரிய வைக்கக்கூடியவர் சனி பகவான். ரோட்டில் நடந்து போறோம், ஒருத்தங்க தவறி விழுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவரை விழுந்துறாங்கன்னு சொல்லிட்டு பிடிப்போம். அதான் அவர் பண்றார்.
நம்மளோட வாழ்க்கையில தடுமாறப்படும் பொழுது தடுமாறாதடா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறது அவருடைய வேலை. அதனால நீதிமானாக இருக்கக்கூடியவர். நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு உதவிகள் செய்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சனி பகவானுக்கு நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள, நமக்கு இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம வேலையாக இருப்போம், நம்ம கீழே ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லது செய்தோம்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையற்று நடக்க முடியாதவங்க இவங்களுக்குலாம் உதவி செஞ்சோம்னா அவருக்கு சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிரித்தமான 7 நாள ஹோமம். சனி பகவான் மனசால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தீர்க்க ஆயுள் அபிவிருத்தியானது ஏற்படும். வாகனங்கள் இருக்கக்கூடிய வாகன கோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயுள்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஓம் கஹத்பதாத வித்மஹே கஜ்ஜஹஸ்தாத தீமஹி தன்னோ மந்தப் பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மந்தக்ரஹ தேவதாப்ய ஸ்வாஹா. ஓம் அதிதேவதா பிரத்யதிதேவதா மந்தக்ரஹ தேவதாப்ய ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக நவகிரகங்கள்லேயே ரொம்ப வலிமை அதிகமா உடையவங்க யாருன்னா ராகு கேதுதான். ஒரே ஆளுதான். தழை விழுந்த இடம் ராகுவாகவும் உடல் பாகம் விழுந்த இடம் கேதுவாகவும் சொல்றாங்க. சாயா கிரகம்னு பேரு. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 12 ராசிகள்ல வீடு உண்டு. ஆனா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இதுதான் வீடுன்னு கிடையாது. சகல ராசியாதிபதி அப்படின்னு சங்கல்பத்துல சொல்லுவாங்க. குருவுக்கு வீடு உண்டு. தனுராசி மீனராசி குருவோட வீடு, செவ்வாய் குருவோட வீடு, மேசம் விருச்சகம் செவ்வாய் பகவானுடைய வீடு. எல்லா கிரகத்துக்கும் வீடு உண்டு. ஆனா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வீடு கிடையாது. சகல ராசியாதிபதி எந்த வீட்டுல வேணாலும் அவர் இருப்பார். அந்தந்த வீட்டுல என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுப்பார். யோக போகத்தை தருவார் ராகு பகவான். ஞான வைராகிய மோட்சத்தை தருவார் கேது பகவான். 2 பேரும் இல்லாம நம்மளால ஜெயிக்க இயலாது. அப்படிப்பட்ட ராகு பகவான் என்னெல்லாம் செய்வார்னா, ராகு கேது பகவான் இல்லாத எந்த ஒரு செயலும் இல்லை. அதுதான் உண்மை. நம்ம பிறப்புக்கான காரணமே ராகு பகவான் தான். அந்த ஸ்பெர்மோடைய அமைப்பே சர்ப்பம் மாதிரி தான் போகும். போன் பேசுறோம், அந்த காற்றின் அலை பாம்பு ரூபம் தான். கடல் அலை பாம்பு. நம்மளுடைய எக்கோ ஹார்ட் சம்பந்தமான வியாதி எடுக்கிறோம் அல்லது மூளை சம்பந்தமான வியாதிகள் எடுக்கிறோம்னா அதில் எக்கோவும் எப்படி போகுது? பாம்பு மாதிரி தான் போகுது. எல்லாமே சர்ப்பத்தை வைத்து தான் நம்மளுடைய வெற்றிகள் உண்டு. அப்படிப்பட்ட ராகு பகவான் கொடுக்கவும் செய்வார். அது யோக போகத்தை தருவார். ராகு பகவானுடைய அதிதேவதையா இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாள் தான். அதனால தான் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 இந்த காலங்களில் துர்க்கைக்கு விளக்கேற்றுவாங்க. செவ்வாய்க்கிழமை 3 to 4. இந்த ராகு காலத்தில் ஏற்றப்படும் பொழுது அம்பாள் ரெக்கமெண்டேஷன், என் பக்த ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் அங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாள். அதனால தான் இந்த ராகு காலத்தில் விளக்கு ஏற்றுதல். அதனால ராகு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதற்கு பிரித்தமான தானியம் உளுந்து. அந்த உளுந்துனால ஹோமம் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அடுத்தபடியாக கேது பகவான். கேது பகவான் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர். ஞான வைராக்கிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். கேது தசை 7 வருஷம் நம்மளுடைய ஜாதகத்துல நடக்கும். அப்ப யாருக்கெல்லாம் கேது தசை கேது புத்தி நடக்குதோ ஆன்மீகத்துல பெரிய நாட்டம் எடுப்பாங்க. திடீர்னு ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாக்கு சித்தியார்த்தம் கிடைக்கும். இந்த மாதிரியான தன்மையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். அப்படிப்பட்ட கேது பகவானுடைய அந்த எண்ணுடைய எண்ணிக்கை என்ன? நியூமராலஜின்னா 7. அதான் அவருடையது. ராகு பகவானுடைய எண்ணிக்கை 4. ஒருத்தங்க என்ன மாதிரியான தன்மைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரனுடைய முதல் எழுத்தை வச்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு, ஒவ்வொரு எழுத்து உண்டு. இப்போ ஏ அப்படின்னா அதனுடைய எழுத்து 1. அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நியூமராலஜி படி வரக்கூடியது. அப்படிப்பட்ட கேது பகவான் ஞான வைராக்கிய மோட்சத்தை தரக்கூடியவர். ஞானக்காரன்னு பேர். நமக்கு எல்லாத்துக்கும் இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மையுடையவர் அந்த கேது பகவான் தான். அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான். அப்ப எந்த சுவாமியாக இருந்தாலும் விநாயகரை தொடாமல் எந்த ஒரு செயலும் செய்ய இயலாது. அதனாலதான் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை மஞ்சள்லையாவது விநாயகர் பிடிச்சிதான் நம்ம பூஜை பண்றோம். அதே மாதிரி எந்த ஒரு விசேஷங்கள் நம்ம செய்தாலும் முதல்ல கணபதி ஹோமங்கள் செய்த முன்னாடி தான் மற்ற ஹோமங்களே செய்யணும். அப்ப விநாயகரை தொடாம எந்த ஒரு செயலும் செய்யலாது. விநாயக பெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது.
இருக்கிறது. ஜாதகத்தில் கூடிய நவகிரக தோஷங்கள் அனைத்து நிவர்த்தியாகி எங்களுக்கு அனுகிரகமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஓம் நஸ்வத்வஜாதபத்ரவே சூலகர்த்தாய திமஹே தன்னோ கேது பிரச்சோதயாத் ஸ்வாஹா ஆதித்யாத சோமாத மங்களாத புதாயதே குருசுக்ரதனியச்ச ராகவேகதவே நமோ நம ஸ்வாஹா நவக்கிரக தேவதாபியோ இதம் நமः. அதற்கு அடுத்தபடியாக அஸ்திர ஹோமம், அதாவது வெண்கடுகு